ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். காமத்தை உண்டு முழுவது பசி, உணவு. அது ரெண்டுக்கு காரணம் மூச்சு காற்று இயக்கம்னு சொல்லுவான். அப்போ தூய்மை பெற வேண்டும். தூய்மை பெறுவதற்கு என்ன வேண்டும்னு கேட்டான். பக்தியும் இறக்க சிந்தை வேண்டும். இறக்க சிந்தை பக்தியும் பெறுவதற்கு தான் ராமலிங்க சாமிகள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வகுத்தார். அப்படி அன்பு செலுத்த என்ன ஏற்படும்னு கேட்டான். அப்படி அன்பு செலுத்த இப்போ ஞானிகள் மாணிக்க வாசன் இருக்கிறார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி முனிவர் இருக்கிறார். அன்பு செலுத்துகிறோம். நோக்கம் என்னென்று கேட்பார்கள். உன் நோக்கம் என்ன? எதற்காக என்ன பூஜை செய்கிறான்னு கேட்டார். கடிம்பு அறுக்க வேணும்ன்றான். சத் அசத்தை அறிய வேணும்னு கேட்டான். பதஞ்சலி முனிவனே சத் அசத்தை அறிய வேண்டும் கேட்டான். யாராவன் சத் அசத்தை அறிவதற்கு என்ன சின்ன விஷயமோ? அது என்ன அவளுக்கு எளிதான காரியமோ? சத்த அசத்தை அறிவதுன்னா அறியலாம். சத்த அசத்தை அறிவது என்ன எளிதான காரியமோ? சுத்தம் அசுத்தம், சத் அசத், சுத்த தேகம் அசுத்த தேகம், அது தூள தேகம் சூட்சம தேகம். தூள சூட்சமம் என்பதும் சுத்தம் அசுத்தம் என்பதும் சத் அசத் என்பதும் நரக சொர்க்கம் என்பதும் பெண் ஆண் என்பதும் எல்லாம் ஒரே பொருளாகும். சுத்தம் அசுத்தம் அது நரக சொர்க்கம். இப்போ பதஞ்சலி முனிவனே நான் சத் அசத்தை அறிய வேண்டும். நான் அதுக்கு என்ன பொருள் கேட்டால் சுத்தம் அசுத்தத்தை அறிய வேண்டும். சுத்தம் அசுத்தை அல்லது தூள சூட்சமத்தை அறிய வேண்டும் கேட்டான். அப்போது ஆசான் பதஞ்சலி முனிவனோ அல்லது அகத்தீஸ்வரன் என்ன செய்வார்கள்? நம்ம மீது அன்பு கொள்வார்கள். அவர்கள் கருணை நமக்கு வரும். நமது அன்பு கொண்டு என்ன செய்வார்கள்? நம்மை சாருவார்கள். சுத்தம் அசுத்தத்தை உணர்த்துவார்கள். சுத்தம் அசுத்தம் அல்லது சத் அசத்தை உணர்த்துவார்கள். சத் அசத்தை உணர்த்தி அசத்தை அறுத்து விடுவார்கள். அசத்து அறுக்கப்பட்டால், அசத்து என்பது மும்மல குற்றம். மும்மல குற்றம் நீங்கப்பட்டால் சுத்த தேகம். சுத்த தேகத்துக்கு சத் என்று பொருள் உண்டு. சத்தை நிலைப்படுத்தி கொண்டான். சத்துக்கு மறுபொருள் அரிசி. உமி நீங்கிவிட்டது அரிசி. அரிசி மீண்டும் முளையாது, நெல் முளையும். அரிசி யாரும் விதைச்சி அறுவடை செய்ய முடியாது. நெல்லை நட்டு அறுவடை செய்யலாம். உமி இருப்பதால் தான் மீண்டும் முளைக்கும். அரிசி யாரும் விதைக்க முடியாது. அப்போ சத்துக்கு அரிசி என்று பொருள். அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சத்தை உறுதிப்படுத்தி கொண்டால் அதோட ஆற்றல் என்ன கேட்டான். அது மீண்டும் பிறவி காரணமாக இருக்காது. மீண்டும் பிறக்க மாட்டான். அரிசி மீண்டும் முளையாது. அதுபோல் சத்து நிலைப்படுத்தி கொண்டவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். இப்போ ஞானிகளை வழங்குவது நோக்கம் அரிசியாக்கி கொள்ள வேண்டும். உமியை நீக்கிக் கொள்ள வேண்டும். உமியை நீக்கிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? பக்தி செலுத்த வேண்டும். பக்தி தருவது எது? இறக்க சிந்தை. இறக்க சிந்தை மென்மூலம் வளர்ப்பது எது? ஜீவகாருண்யம். பசியாற்றக்கூடியது. பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் தான் அந்த இயல்பாகவே அவர்களுக்கு அமையும். பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு பசியாற்ற ஆற்றதான் சத் அசத்தை அறிவார்கள். சத்த அசத்தை அறிந்தால்தான் சத்தை நீக்கி அசத்தை நிலைப்படுத்திக் கொள்வார்கள். ஆகவே அவர்களுடைய ஆசி பெறுவதற்கு தான் ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த ஆசான் ராமலிங்க சாமிகள் வகுத்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை முதல் 10 பக்கத்தை அன்பர்கள் மனனம் செய்து சபையில் ஒப்பிக்கிறார்கள். ஆகவே அதை தொடர்ந்து இதை தான் மறுபடியும் இதுதான் பேச போகிறோம். ஒவ்வொரு வாரமும் சத் அசத் என்றும் சுத்தம் அசுத்தம் என்றும் மும்மல குற்றம் என்றும் அதை நீக்குவதற்கு உபாயம் என்றும் தூய்மை என்பது அவாமின்மை மற்றது வாய்மை வேண்டவர் என்றான். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். இதான் மீண்டும் பேச